பக்கம் எண் 459. பக்கம் எண் 459. ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் நம் ஆண்டவரை தேடுவோருக்கும் நம் ஆண்டவர் நல்லவர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நான் நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உமது மாட்சியை நீர் வெளிப்படுத்தும் போது நான் நிறைவு பெறுவேன். ஆண்டவரின் அன்பிற்குரிய இறைமக்களே, இன்று நாம் பொது காலத்தின் 15ஆம் ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடுகிறோம். இன்றைய திரி வழிபாடு இறைவார்த்தை என்னும் விதையை பற்றியும் அதை ஏற்கும் இதயம் என்னும் நிலத்தை பற்றியும் நமக்கு எடுத்துரைக்கிறது. வான்மழை நிலத்தை நனைக்காமல் திரும்புவதில்லை என்று எசையா இறைவாக்கினர் கூறுவது போல ஆண்டவரின் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையும் அவரது திருவுளத்தை நிறைவேற்றாமல் அவரிடம் திரும்புவதில்லை. நற்செய்தியில் இயேசு விதைப்பவர் உவமையை கூறி நம் இதயம் எப்படிப்பட்ட நிலமாக இருக்கிறது என சிந்திக்க அழைக்கிறார். நாம் உலக கவலைகளிலும் செல்வம் என்னும் மாயையிலும் சிக்கி இறை வார்த்தையை நசுக்கி விடாமல் அதை ஆழமாக ஏற்று பலன் தரும்
நல்ல நிலமாக மாற வேண்டும். இக்காலத்தில் நாம் அனுபவிக்கும் துன்பங்கள் இனி நம்மிடம் வெளிப்பட போகும் மாட்சியோடு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்ற நம்பிக்கையோடு ஒட்டுமொத்த படைப்பின் மீட்புக்காகவும் விடுதலையாகவும் ஏங்கி தவிக்கும் இவ்வுலகில் நாம் 100 மடங்கு பலன் தரும் நல் நிலமாய் வாழ தேவையான அருளை வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். அன்பு மக்களே, இந்த நாளிலே நன்றி பலி ஒப்பு கொடுக்கின்ற குடும்பம் திரு ஏசுவடியான் சந்திரா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாக இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கிறார்கள். இந்த கருத்தோடு சேர்த்து நம்முடைய கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலி ஒப்பு கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பான இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாய் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியாருக்கு உண்மையுள்ளவராய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றும் வாழும் இல்லாமல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் அனைவரும் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென திருவுளமானீர். ஆண்டவரே, இந்த தண்ணீரை புனிதமாக்கிறல் உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். உமது புனித நாளான இன்று உமது அருள்காவலை பெற விரும்புகிறோம். உமது வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அணைத்திருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் பரிசுத்தமான இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் உமது மீட்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்போடு ஆசீர்வதித்தருளும் உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வீரச் செய்வீராக. மேலும் தூய ஆவியானவர் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மையாக்குவாராக. தனற்கனை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் திருவிருந்தில் பங்கோடும் தகுதியடைய செய்வாராக. ஆமென். புகழ்கின்றோம்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை என்றும் கைவிடுவதில்லை. நாங்கள் உமது திருப்பெயரை காலத்திலும் போற்ற உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு வரம் தருவீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. மழையும் பனியும் நிலத்தை நனைத்து பயிர்கள் வளரச் செய்து விதைப்பவருக்கு விதையையும் உண்பவருக்கு உணவையும் தருகின்றன. அதுபோலவே இறைவனின் திருவாயிலிருந்து வரும் வார்த்தையும் வீணாக திரும்பாது, தமக்குரிய பணியை செம்மையாக நிறைவேற்றும் என ஆண்டவர் உறுதியளிக்கிறார். இறை வார்த்தையின் வல்லமையை எடுத்துரைக்கும் இவ்வார்த்தையை கேட்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55 வசனங்கள் 10-11. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55 வசனம் 10-11. ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாக என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 65 வசனங்கள் 9 முதல் 10, 11 முதல் 13. திருப்பாடல் 65. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொளிக்கின்றன. நல்ல நிலத்தில் விளைந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையால் அணிந்துள்ளன. புல்வெளிகள்
யாவற்றில் எங்கும் ஆரவாரம் எம்மருக்கும் இன்னிசை. நல்ல நிலத்தில் விளைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விளைந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. இரண்டாம் வாசக முன்னுரை. இக்காலத்தில் நாம் அனுபவிக்கும் துன்பங்கள் இனி நம்மிடம் வெளிப்பட போகும் மாட்சியோடு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று புனித பவுல் கூறுகிறார். படைப்பு அனைத்தும் அழிவுக்கு உட்பட்டிருந்தாலும் கடவுளின் பிள்ளைகளாகிய நாமும் ஒட்டுமொத்த படைப்பு மீட்புக்காகவும் விடுதலையாகவும் ஏங்கி தவிப்பதை விளக்கும் இவ்வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். ஆண்டவரே பேசும். ஆண்டவரே பேசும். கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவசனங்கள் 18 முதல். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவசனங்கள் 18 முதல். சகோதரர் சகோதரிகளே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்று கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கப் போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இந்த மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய.
அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெரும் திரளாக இயேசுவிடம் ஒன்று கூடி வந்தார்கள். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசு உவமையின் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் போது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லாத பாறை நிலத்தில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவி உள்ளோர் கேட்கட்டும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நம்முடைய நல்ல ஆண்டவர் நமக்கு பரலோக காரியங்களை, இந்த உலக சின்ன சின்ன காரியங்களை வைத்து விளக்குவதை நாம் காண்கின்றோம். இந்த உலகத்தில் உள்ள சின்ன சின்ன காரியங்களை வைத்து ஆண்டவர் பரலோக காரியங்களை விளக்குவதை நாம் காண்கின்றோம். மாதாவும் சின்ன சின்ன குழந்தைகளை பயன்படுத்தி தான் பரலோக காரியங்களை அவர்களிடம் கொடுத்தார். அதே போல இயேசுநாதரும் விண்ணுலக ரகசியங்கள், விண்ணுலக செய்திகளை எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காரியங்களை வைத்து விளக்குவதை நாம் காண்கிறோம். நாம் புரிந்து கொள்ளும்படியாக, நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த சாதாரண காரியங்களை ஆண்டவர் பயன்படுத்துவதை நாம் காண்கின்றோம். விதைப்பவன் விதை, அதே போல் ஆயன் ஆடு, களைகள், சின்ன சின்ன கடுகு விதை, புளிப்பு மாவு போன்ற எளிய காரியங்களை வைத்து ஆண்டவர் பரலோக காரியங்களை விளக்குவதை நாம் காண்கின்றோம். அன்பு மக்களே, இன்றைய விதைப்பவன் உவமையிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு 4 முக்கியமான செய்திகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த விதை எங்கெல்லாம் விழுது? 4 இடத்துல விழுதுல. எங்கெல்லாம்? என்னம்மா? வழியோரம் பாதையில் விழுது, பாறையில் விழுது, முட்செடிகளுக்கு மத்தியில் விழுது, நல்ல நிலத்தில் விழுது. விதைகள் நல்ல நிலத்திலையும் விழுது. அந்த மக்கள் அதே போல் நல்ல நிலத்தில் தான் விவசாயி விதைப்பான். ஆனால் ஒரு சில விதைகள் பாதையில் விழுந்துடும், ஒரு சில விதைகள் பாறையிலையும் விழும், ஒரு சில விதைகள் அந்த முட்செடிகளுக்கு மத்தியிலையும் விழுந்து கிடப்பதை நாம் காண்கின்றோம். அந்த மக்களே, இந்த பாதையில் விழுந்த விதைகள் எப்படிப்பட்டதுன்னா, அந்த விதைகளை பறவைகள் கொத்தி தின்றுது. அதே அந்த ஆசீர்வாதத்தை பறவைகள் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த மக்களே, அதே போல் ஒரு சில கிறிஸ்தவர்கள் தேவாலயத்தில் திருப்பலிக்காக அமர்ந்திருப்பாங்க. அவங்க சிந்தனை எல்லாம் வெளியில் இருக்கும், உடல் இங்கே இருக்கும், உள்ளம் வெளியே இருக்கும். வீட்டை பூட்டிட்டு வந்தோமா பூட்டாமல் வந்தோமா, பூசை முடிஞ்ச உடனே நம்ம கோயிலுக்கு முடிஞ்ச உடனே நம்ம போனோம் என்று அவங்க சிந்தனைலாம் வெளியில் இருக்கும். அன்பு மக்களே, அந்த திருப்பலினுடைய ஆசீர்வாதத்தை சாத்தான் எடுத்துட்டு போயிடுவான். அதை தான் ஆண்டவர் இன்றைய நாளிலே நம்ம கற்று தருகிறார். நாம் உடலும் உள்ளமும் நம்ம இங்கேயே இருக்கணும். 1 மணி நேரம் தானே பூசை. ஆகவே இந்த 1 மணி நேரம் முழுசாக ஆண்டவருக்காக நாம் கொடுக்கணும். 1 மணி நேரத்தில் நம்ம கொஞ்ச நேரம் நம்ம வெளியே இந்த உலக காரியங்களை சிந்திச்சோன்னா, ஒரு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பூசை நேரத்தில் நம்ம மற்ற காரியங்களெல்லாம் சிந்திச்சோன்னா ஆண்டவருடைய நேரத்தை நம்ம திருடுறோம் என்று அர்த்தம். ஆகவே அந்த 1 மணி நேர பூசையை முழுசாக ஆண்டவருக்கு கொடுக்கணும். மார்க்கு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 37வது வசனம் வாசிங்கம்மா.
அன்பு மக்களே, 1 மணி நேரம் தான் திருப்பலி. அந்த 1 மணி நேரம் கூட விழித்திருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியலையா? நீங்கள் தூங்கி போகிறீங்களா? நீங்கள் வெளியில் போகக்கூடாது என்று ஆண்டவர் கூறு. அந்த 1 மணி நேரத்தில் நம்ம உலக காரியங்களை நம்ம சிந்திக்கக்கூடாது. முழுமையாக அதை ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கணும். கொஞ்ச நேரம் கூட ஃபோன் வரும், எந்திரிச்சு வெளியில் போயிடக்கூடாது. அன்பு மக்கள், அதே போல் அந்த நேரத்தில் தான் அந்த சாத்தான் முக்கியமான காரியங்களெல்லாம் சொல்லுவான். நாளைக்கு திங்கட்கிழமை அங்கே போகணும் என்ன என்று அந்த செய்தியெல்லாம் கொடுப்பான் அவரு. ஆகவே அன்பு மக்களே, இந்த 1 மணி நேரத்தை ஃபுல்லாக நம்ம ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கணும். அதை முழுமையாக கொடுக்கணும். 2வது விதை எங்கே விழுது? பாறையில் விழுது. பாறை அப்படிங்கிறது அந்த கல் மாதிரி. அது பாறை என்பது கல் மாதிரி. அதே போல் நம்முடைய இதயத்தை நம்ம கல் மாதிரி மாற்றி வச்சிருக்கக்கூடாது. நம்ம பூசைக்கு வர்றோம், கல் மாதிரி இருந்துட்டு கல் மாதிரி போயிடக்கூடாது. அன்பு மக்களே, நம்ம திருப்பலிக்கு வந்துமா நல்லா பாட்டு படிக்கணும், நல்லா ஜெபம் பண்ணணும். எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்க முடியுமோ அவ்வளோ தூரம் ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கணும். நல்ல பைபிள் வாசிக்கணும், நல்ல முழங்கால் போடணும், நல்ல பாட்டு படிக்கணும். பாட்டு படிக்கிறதுக்கு எங்கே யார் சொல்லித்தாரா? அப்படி தானே? பாட்டு படிக்க பாட்டு படிக்க தெரியுமில்லாம்மா? பாட்டு படிக்க தெரியணும் இல்லை? பாட்டு யாரும் கற்றுக் கொடுக்கலையோ? சாமியாரும் சரியில்லை, சிஸ்டரும் சரியில்லை. பாட்டு யார் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கா? அப்படி தானே? பாட்டு யாரும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது இல்லைல்ல? விஜய் பாட்டு உங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்காங்களா? யாரும் கற்றுக் கொடுக்கறது இல்லையே. அந்த சினிமாவில் வரக்கூடிய பாட்டை சிடியாவது போட்டு தர்றாங்களா? போட்டு தரதில்லை. நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்களா? அனுப்புகிறதும் இல்லை. ஏதாவது ஒன்று செய்கிறாங்களா? இல்லை. ஆனால் நம்ம அந்த பாட்டெல்லாம் நமக்கு மனப்பாடமாக தெரியுதே, நம்ம படிக்கிறோமே. அன்பு மக்களே, இந்த அழிந்து போகக்கூடிய சினிமா பாட்டெல்லாம் நம்ம கற்றுக்கிறோன்னா, அன்பு மக்களே, வாழ்வு தரக்கூடிய இந்த ஆண்டவருடைய பாடல்களை நம்ம சிறப்பாக பாடணும். நம்ம திருப்பலியில் நல்ல பாட்டு படிக்கணும், நல்ல உற்சாகமாக ஜெபம் பண்ணணும். நம்ம கல் மாதிரி இருந்துட்டு கல் மாதிரி பெறக்கூடாது. அதை தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்ம கற்றுத்தருகிறார். அந்த பாறை போல நம்ம இருந்துட்டு போயிடக்கூடாது. 3வது விதை எங்கே விழுது? முட்செடிகளுக்கு மத்தியில் விழுது. முட்செடிகளுக்கு மத்தியில் விழக்கூடிய விதைகள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவங்கன்னா, கோயில் வாசலில் வந்து நிற்பாங்க. நின்றுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டு எங்கே இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிடுவாங்க. பூசை ஃபுல்லாக அவங்ககிட்டயே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா, எந்தெல்லாம் அவங்க மற்ற காரியங்களெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அன்பு மக்களே, நாம் முட்செடிகளுக்கு மத்தியில் விழக்கூடாது. அதே போல் நாம் பிற மக்களுக்கு முட்செடியாகவும் அமைந்து விடக்கூடாது. ஒரு சகோதரன் ஒரு சகோதரி நல்லா ஆண்டவர் ஆராதிச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம இடையூறு செய்யக்கூடாது. நாம் முட்செடியாக நாம் இருந்து விடக்கூடாது. அவங்க நல்ல ஆண்டவர் ஆராதிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பேச்சுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கொஞ்சமா வெளியில் முக்கியமான விஷயம் பேசணும் என்று நம்ம கூட்டிகிட்டு போயிடக்கூடாது. அன்பு மக்களே, நம்ம பாதையில் விழுந்த விதையாகவும் இருக்கக்கூடாது. 2வது, நம்ம பாறையில் விழுந்த விதையாகவும் இருக்கக்கூடாது. முட்செடிகளுக்கு மத்தியில் விழுந்த விதையாகவும் இருக்கக்கூடாது. மாறாக அன்பு மக்களே, நம்முடைய இதயம் நல்ல நிலமாக நம்முடைய இதயத்தை நாம் மாற்றி வைத்திருக்க வேண்டும். இதயத்தில் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். ஆகவே நல்ல நிலமாக நம்முடைய இதயத்தை நாம் மாற்றி வைத்திருக்க வேண்டும். நீதிமொழிகளாகமம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்கம்மா. நீதிமொழிகளாகமம், நீதிமொழிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். விழிப்பாக இருந்து உங்கள் இதயத்தை காவல் செய்யுங்கள். அன்பு மக்களே, நம்முடைய இதயத்தில் முட்செடிகள் வளராதவாறு, நம்முடைய இதயத்தில் பாறைகள் வளராதவாறு, நம்முடைய இதயத்தில் அந்த சாத்தான் நடந்து செல்லக்கூடிய பாதையாக நம்முடைய இதயம் மாறாதவாறு நம்முடைய இதயத்தை பாதுகாக்கணும். அன்பு மக்களே, அந்த முட்செடி ஈஸியாக வளர்ந்துடும். ஆகவே நீங்கள் இதயத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் கூறுவதை நாம் காண்கின்றோம். அன்பு மக்களே, நம்ம திருப்பலிக்கு வரும்போது எல்லாரும் நேற்றிலம் பூசைக்கு சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி, உங்களை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. அன்பு மக்களே, நம்ம எல்லாரும் மனுஷங்களை பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கீங்க சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு மக்களே, நம்ம மனுஷங்க மட்டும் சூப்பர்னு சொல்ல காணாது, ஆண்டவரும் நம்மளை சூப்பர்னு சொல்லணும் இல்லை? ஆண்டவரும் நம்மளை சூப்பர்னு சொல்லணும். அன்பு மக்களே, மனுஷன்
இன்னைக்கு சூப்பர் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுவோம், நாளைக்கு அதே நாவால் நமக்கு இகழ்ந்து பேசுவோம். ஆண்டவரும் நம்மளை சூப்பர்னு சொல்லணும். ஆண்டவர் எப்போ நம்மளை சூப்பர்னு சொல்லுவார்? எப்போ ஆண்டவர் நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுவார்? ஆண்டவர் எப்போது நம்மளை அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுவார்? அன்பு மக்களே, நம்முடைய இதயம் அழகாக இருந்தால் தான் ஆண்டவர் நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுவார். நம்முடைய ஆன்மா பரிசுத்தமாக இருந்தால் தான் ஆண்டவர் நம்ம அழகாக இருக்கான்னு சொல்லுவார். ஆகவே நம்ம அன்னை தெரசாவை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த சகோதரி உடம்பு ஃபுல்லாக ஒரே சுருக்கு, வயசான பிரபு சுருக்காக இருக்கும். ஆனால் அந்த முகம் தெய்வீக முகம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வயசானா கூட அந்த சகோதரியுடைய ஆன்மா பரிசுத்தமாக இருந்ததுனால அவருடைய முகமும் அவருடைய தோற்றமும் ஆசீர்வாதம் மிக்கதாக இருந்தது. அன்பு மக்களே, அதே போல நம்முடைய ஆன்மாவை நாம் பரிசுத்தமாக பாதுகாக்க வேண்டும். சாமுவேல் முதல் புத்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம். சாமுவேல் முதல் புத்தகம் 16 பார்க்காதே, மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், ஆண்டவர் நானோ இதயத்தை பார்க்கிறேன். ஆண்டவர் நானோ ஆன்மாவை ஊடுருவி பார்க்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆகவே அன்பு மக்களே, நம்முடைய இதயத்தை ஆண்டவர் கூர்ந்து பார்க்கிறார். இதயத்தில் அந்த பாவம், பகைமை போன்ற முட்செடிகள் முளைக்காதவாறு அன்பு மக்களே நம்முடைய இதயத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய இதயம் கல்லாக பாறையாக மாறாதவாறு நம்முடைய இதயத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தூய பவுலடியார் சொல்வாரலாம், அந்த தூய ஆவி வாழக்கூடிய உள்ளம் உங்களுடைய இதயம் தூய ஆவி வாழக்கூடிய இல்லம். ஆகவே நம் கடவுள் வாசம் செய்யக்கூடிய இதயமாக நம்முடைய இதயத்தை நம்ம மாற்றி வைத்திருக்க வேண்டும். நம்ம 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அன்பு மக்களே, ஆண்டவர் நம்முடைய இதயத்தை நாம் நல்ல இதயமாக மாற்றி வைத்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன். ஒரு பெரிய ஆறு ஒன்று போகுது. நம்ம எந்த பாத்திரத்தை கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு தான் தண்ணீர் கொண்டு வர முடியும். ஒரு டம்ளர் கொண்டு போகிறோன்னா டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி கொண்டு வர முடியும். ஒரு குடத்தை கொண்டு போகிறோன்னா குடம் அளவுக்கு தண்ணி கொண்டு வர முடியும். பெரிய அண்டாவை கொண்டு போகிறோன்னா பெரிய அந்த பாத்திரம் அளவுக்கு தண்ணீர் கொண்டு வர முடியும். அதே போல தேவாலயம் என்பது ஆசீர்வாதம் ஊற்றெடுத்து ஓடும் ஆறு போல தேவாலயத்தில்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஊற்றெடுத்து ஓடுகிறது. ஆகவே எந்த பாத்திரத்தோடு நீங்கள் வர்றீங்களோ அந்த அளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். எந்த அளவு தாகத்தோடு நாம் வருகிறோமோ அந்த அளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். திருப்பலி நேரத்தில் மட்டும் இல்லை, நம்ம கோயிலில் சும்மா இருந்திருக்கும் போது, நம்ம ஆலயத்தில் ஒரு வழிபாடு இல்லாமல் இருக்கும்போது கூட நீங்கள் எந்த அளவு பாத்திரத்தை கொண்டு வரீங்களோ அந்த அளவு ஆசீர்வாதத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு போக முடியும். ஆகவே அன்பு மக்களே, நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதம் 100 மடங்கு பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இதயம் நல்ல இதயமாக மாற்றி வைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் நல்லவர் பாருங்க. நம்முடைய இதயம் முட்செடியாக இருந்தால் கூட அதுலேயும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை விதைக்கிறார். நம்முடைய இதயம் பார்க்க முடியாத அளவுக்கு பாறையாக இருந்தால் கூட அதுலேயும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை விதைக்கிறார். நம்முடைய இதயம் சாத்தான் நடந்து போகக்கூடிய பாதையாக இருந்தால் கூட ஆண்டவர் அதுலேயும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை விதைக்கிறார். ஆண்டவர் அந்த அளவுக்கு ஆண்டவர் நல்லவர். ஆகவே இருந்தாலும் அன்பு மக்களே, உங்களுடைய இதயத்தை நீங்கள் நல்ல இதயமாக மாற்றி வைத்திருக்க வேண்டும். ஒரு சின்ன காரியம், அந்த இதயத்தில் உள்ள முட்செடிகளை அகற்றக்கூடிய இடம் எங்கே இருக்குது? இடம் எது? அன்பு மக்களே, நம்முடைய இதயத்தில் உள்ள பாறையை அகற்றக்கூடிய இடம் எது? நம்முடைய இதயத்தில் உள்ள முட்செடிகளை அகற்றக்கூடிய இடம் தேவாலயம் மட்டும்தான். நம்முடைய இதயத்தில் உள்ள பாறை அகற்றக்கூடிய இடம் ஆண்டவருடைய ஆலயம் மட்டும்தான். ஆண்டவர் மட்டும்தான் முட்செடிகளை அகற்ற முடியும். ஆகவே கோயிலுக்கு வரணும்னு எதற்கு சொல்கிறோம்? மோட்சத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமல்ல, அது 2வது தான். மாறாக முதன்மையாக நம்முடைய இதயத்தை நல்ல இதயமாக மாற்றக்கூடியவர் ஆண்டவர் தான். நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய பாவம் என்னும் முட்செடிகளை, நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய சாபம் என்னும் முட்செடிகளை அகற்றக்கூடியது ஆண்டவர் தான். ஆகவே
ஆண்டவருடைய கரத்திலே உங்களுடைய இதயத்தை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் நம்முடைய இதயத்தை நல்ல இதயமாக மாற்றி கொடுப்பார். கடைசியாக அன்பு மக்களே, நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் நல்ல காரியங்களை விதைச்சோன்னா நாம் நல்ல காரியங்களை நாம் அறுவடை செய்ய முடியும். தீமையான காரியங்களை விதைச்சோன்னா தீமையான காரியங்களை தான் நாம் அறுவடை செய்ய முடியும். ஒரு வீடு எனக்கு நன்கு தெரியும். அந்த ஒரு கிறிஸ்தவர் வீடு தான். பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா பெரிய மாடி வீடு கட்டினாங்க, கார் வாங்கினாங்க. அப்படிங்கிறதுக்காக அந்த சகோதரர் ஒரு புதுசாக ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு செய்வனை வச்சாங்க அந்த வீட்டுக்கு எதிராக. அந்த மக்களே, அந்த யார் செய்வனை வச்சாங்களோ அவங்க அந்த ஊரில் இருக்க முடியலை. தன்னுடைய குடும்பத்தோட வெளியூருக்கு செல்ல வேண்டியதாயிற்று. அந்த மக்களே, நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை 100 மடங்காக நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு நெல் விதைச்சோன்னா எத்தனை நெல் நமக்கு கிடைக்கும்? 100 நெல் கிடைக்கும். அப்படி தானம்மா? இல்லை தானே? இல்லையா? 100 நெல் கிடைக்கும். அந்த மக்களே, ஒரு கடலை விதைச்சோன்னா எத்தனை கடலை கிடைக்கும்? நிறைய கடலை ஆண்டவர் நமக்கு விவசாயி பெற்றுக்கொள்வான். அந்த மக்களே, நம்ம எதை வரை விதைக்கிறோமோ அதை 10 மடங்காக 100 மடங்காக 30 மடங்காக நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்ம ஒரு சகோதரர் ஒரு ஏழைக்கு 1 கிலோ அரிசி கொடுத்தோன்னு நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஆண்டவர் 10 கிலோவாக தருவார். ஒரு 50 ரூபா கொடுக்குறோன்னா, ஒரு ஏழைக்கு ஒரு 50 ரூபா கொடுக்கணும், ஆண்டவர் எவ்வளோ தருவார்? 50 ரூபாயை தருவார். நிறையா 500 ரூபாயை திருப்பி தருவார். நம்பிக்கை இல்லையோ? ஒரு கெட்ட வார்த்தை கொடுத்து பாருங்க, 2 கெட்ட வார்த்தை கிடைக்கும்ல? கிடைக்கும். அன்பு மக்களே, ஆண்டவர் அழகா சொல்வார் பார்த்தீங்களா? நீங்கள் எதிரிக்கும் ஆசி கூறுங்கள் என்று கூறுவார். எதற்காக எதிரிக்கும் ஆசி கூறுங்கள் என்று கூறுகிறார்? எதிரிக்காக உங்கள் பகைவனுக்காக ஜெபியுங்கள் ஏன் கூறுகிறார்? அன்பு மக்களே, நாம் விதைக்கக்கூடியது நல்ல காரியங்களை விதைக்கணும். நம்ம எதிரிக்கு கூட சாபம் கொடுக்கக்கூடாது. எதிரிக்கு கூட நம்முடைய தீய காரியங்களை நம்ம தீய வார்த்தைகளை கொடுத்து விடக்கூடாது. எதிரிக்கு கூட நீ நல்லா இருந்தான் சொல்லணும். மாறாக அவருக்கும் நாம் ஆசி கூற வேண்டும். அப்போது தான் நாம் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் இன்றைய நாளிலே 2 முக்கியமான செய்திகளை தருகிறார். நாம் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இதயம் நல்ல நிலமாக மாற்ற வேண்டும். நம்முடைய இதயத்தில் உள்ள முட்செடிகளை அகற்றக்கூடியது ஆண்டவர் தான். நம்முடைய இதயத்தில் உள்ள பாறையை அகற்றக்கூடியது ஆண்டவர் தான். ஆகவே அன்பு மக்களை, நம்முடைய இதயம் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய கரத்திலே நம்முடைய இதயம் நிலத்தை ஒப்பு கொடுப்போம். 2வது, நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் நாம் 100 மடங்காக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். விதைக்கிறது, பிறருக்கு கொடுப்பது, எல்லாவற்றையும் நன்மைகளை ஆசீர்வாதத்தை பிறருக்கு கொடுப்போம். நாம் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமன். அனைவரும் எழுந்து நின்று உற்சாகமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே
இருப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். மிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளிடம் நாம் பிள்ளைகளுக்கு உரிமையோடு சுதந்திரத்தோடு நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். திரு அவைக்காக வழிகாட்டும் இறைவா, உமது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர், பெருமக்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவருக்கும் அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைக்குரிய பெருமையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ளும் எதிர்நோக்கோடு பயணிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக அமைதிக்காக அமைதியின் அரசரே, கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றுரைத்த உமது வார்த்தையை ஏற்று போர்கள் இல்லாத உலகிற்கான ஏக்க குரல்களையும் ஏற்ற தாழ்வுகள் அற்ற சமூகத்துக்கான பெருமூச்சுகளையும் கேட்டு உலகையும் எம் நாட்டையும் ஆளுகின்ற தலைவர்கள் அனைவரும் நல்வாழ்வை வழங்கக்கூடிய ஞானத்தை நீதாமே அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்தவ வாழ்வுக்காக ஒளியானவரே, அதீத அறிவியல் வளர்ச்சி மற்றும் நுகர்வு கலாச்சாரத்தால் படைப்பு அனைத்தும் ஒருங்கே பெருகால வேதனையுற்று தவிப்பதைக் கண்டு மாந்தர் அனைவரும் சமூக பொறுப்புடனும் சுற்றுச்சூழலை பேணுகிற அக்கறையுடனும் செயல்பட்டு தூய்மையான நல்மனதோடு உமது சாட்சிகளாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகள் மற்றும் துயருறுவோருக்காக எளியோரின் புகலிடமை விதைப்பவருக்கு விதையும் உண்பவருக்கு உணவையும் கொடுக்கின்ற வான்மலை தவறாது பெய்யவும் வேளாண் பெருமக்கள் வாழ்வு சிறந்து விளங்கவும் ஏனைய தொழிலாளர்கள், உழைக்கும் வர்க்கத்தினர் மற்றும் விளிம்பு நிலையில் வாழ்வோர் ஆகியோர் அனைவரும் நிலைவாழ்வை பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளையோர் மற்றும் பங்கு மக்களுக்காக வரலாற்றின் நாயகனே, இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் இக்கால துன்பங்களைக் கண்டு துவண்டு போகாமல் பலன் தராத பாறை நிலமாகவோ வழியோரமாகவோ முட்புதராகவோ எங்கள் வாழ்க்கையை வீணாக்காமல் 100 மடங்கு பலன் தருகிற நல்ல நிலமாக திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு மக்களின் நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய முட்செடிகளை ஆண்டவர் அகற்றும்படியாக மன்றாடுங்க. நம்முடைய இதயம் நல்ல நிலமாக மாறணும், அதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் மட்டுமே நம்முடைய இதயத்தில் உள்ள சாபங்கள், நம்முடைய இதயத்தில் உள்ள பாவங்கள், பகைமையை அகற்றக்கூடியது ஆண்டவர் மட்டும்தான் முடியும். ஆகவே ஆண்டவர் நம்முடைய இதயத்தை நல்ல நிலமாக மாற்ற வேண்டும். ஆண்டவர் குடிகொள்ளக்கூடிய இதயமாக நம்முடைய இதயத்தை மாற்ற வேண்டும். அதற்காக மன்றாடுவோம். இரக்கமே உருவான இறைவா, இறந்து மன்றாடும் திருச்சபையுடைய எளிய ஜெபங்களை தயவாய் கண்ணோக்கீர். எங்களுடைய தகுதியில், எங்களுடைய செல்வத்தில் நாங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டே நாங்கள் கேட்ப தந்தரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் எண் 112. பக்கம் எண் 112. ஆவி என்னை
உங்களுடையதும் என்னுடையதுமான புனிதமான இந்த கல்வாரி திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த கல்வாரி திருப்பலியை ஏற்றுக்கொள்ளும். நாங்களும் தூய மக்களாக மாற்றப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்களித்திட செய்வீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் ஆளும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலைக்கு எங்களை பாவ நிலைந்து மனிதனை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார். இறந்தோடமிருந்து உயிர் தெழுது விண்ணக வாழ்வு எங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூதர்கள் புனிதர்களோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: மக்களை, நாம் எதை விதைக்கிறோமோ அதை 100 மடங்காக நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே நான் நன்மையையே விதைப்போம், பிற மக்களுக்கு ஆசீர்வாதத்தையே நாம் விதைப்போம். நாம் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை 100 மடங்கு நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பிற மக்களுக்கு நன்மைகளையே ஆசீர்வாதத்தையே கொடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என தாழ்மையோடுமை நாங்கள் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமுமாகவும் எங்களுக்கு இந்த காணிக்கைகள் மாறுவதாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் திருவுடலை, ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின்
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, என் ஆண்டவரே, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் திரு இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் திரு இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் மக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கல்வாரி திருப்பலிக்கு எங்களை கணவன் மனைவியாக, பெற்றோர் குழந்தைகளாக அழைத்து வந்தமைக்கு உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய புனித திருச்சபையை ஆசிர்வதியும் தகப்பனே. திருச்சபையை வழி நடத்துகின்ற எம்முடைய திருத்தந்தை இல்லையோ, எம்முடைய தலாயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளருக்கு உமது ஆசீர்வாதத்தின் நிறைவாக பொழிந்தருளும். அன்பு தந்தை இறைவா, நாங்கள் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய இதயத்தில் உள்ள முட்செடிகளை அகற்றும் தகப்பனே. எங்களுடைய இதயத்தில் உள்ள பாவத்தை அகற்றும் தகப்பனே. எங்கள் இதயத்தில் உள்ள சாபங்களை அகற்றும் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய இதயத்தை நீர் வாழக்கூடிய இல்லிடமாக மாற்றக்கூடிய சக்தியை தாரும். இதயத்தை சந்தோஷத்தால் மகிழ்ச்சியால் நிரப்பியருளும் தகப்பனே. இதயத்தில் உள்ள கவலை, கண்ணீர் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு உம்முடைய சமாதானத்தால் நிரப்பியருளும். இன்னும் அதிகமாக இன்றைய நாளிலே நன்றி பலி ஒப்பு கொடுக்கின்ற குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதியும். மேலும் உயிர்த்தெழுவோம் என நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமீக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பாதுகாவலர் புனித சுவாமிநாதர், மேலும் இவ்வுலகிலே உமக்கு வந்தவராயிருந்த புனிதர் அனைவருடன் நாங்களும் விண்ணக வாழ்க்கையிலே தோழமை கொண்டு உம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மக்களே, கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஜெபிக்க ஆயத்தமாவோம். ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஜெபிக்கின்ற போது நாம் கைகளை நீட்டி ஜெபம் செய்வது வழக்கம். ஆண்டவரிடம் கை நீட்டுவோம். நம்முடைய உடல் நலத்திற்காக ஆண்டவர்கிட்ட கை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் அன்பு கணவனுக்காக, உங்கள் அன்பு குழந்தைகளுக்காக, உங்கள் அன்பு மனைவிக்காக ஆண்டவர்கிட்ட கை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம தொழில் முயற்சி ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. திருமண காரியத்திற்காக, குழந்தை வரத்திற்காக அன்பு மக்களை ஆண்டவர்கிட்ட கை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தான் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். ஆகவே விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட கை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் வெற்றி பெற்ற நாம்
குனிந்து மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், நோய்கள், சாத்தானுடைய கட்டுகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருளுமை நாங்கள் மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற விண்ணக வாழ்வுக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. மக்களே, நம்முடைய இதய அமைதிக்காகவும் இல்ல சமாதானத்திற்காகவும் கண்களை மூடி மன்றாடுவோம். ஆண்டவர் நம்முடைய இதயத்தில் இருக்கின்ற முட்செடிகளை ஆண்டவர் அகற்ற வேண்டும். கவலை கண்ணீரை நம்முடைய இதயத்தில் இருந்து அகற்ற வேண்டும். சந்தோஷத்தால் நம்முடைய இதயத்தை நிரப்ப வேண்டும். நம்முடைய இல்லத்திற்கும் செல்வத்திய நாள் மட்டுமல்ல, ஆண்டவருடைய சமாதானம் நம்முடைய குடும்பத்தில் இல்லத்தில் நிறைந்திருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் பாராமல் திருச்சபையுடைய விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் குடும்பங்களுக்கு நிறைவான அமைதி முற்றுமை மளித்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மக்களே, நம் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். நான் நீதிக்கும் தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என்னுடைய உடலையும் உள்ளத்தையும் காத்திடும் மரமருந்தாயிட
எனக்கு தயவாய் அருள் செய்தருள். பக்கம் எண் 485. பக்கம் எண் 485.
வழிபாட்டை சிறப்பு செய்த புனித அந்தோணியார் அன்பிய இறைமக்களுக்கு என் சார்பு உங்கள் சார்பாகவும் பாராட்டுகளை வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற வாரம் புனித ஆரோக்கிய அன்னை அன்பியம் வழிபாட்டை சிறப்பு செய்வார்கள். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நம்முடைய ராயப்பபுரம் இறைமக்கள் தங்களுடைய பாதுகாவலி பரிசுத்த அன்னம்மாளுடைய திருநாளை கொடியேற்றத்தோடு ஆரம்பிக்கின்றார்கள். ஆகவே எல்லா மக்களும் இந்த கொடியேற்றத்தில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் நடைபெறக்கூடிய அன்பிய கூட்டங்கள் புனித சுவாமிநாதர் அன்பியம் திரு ரொசாரி திருமதி ரோஸ்மேரி இல்லத்திலும், புனித அந்தோணியார் அன்பியம் திரு சுவாமிநாதன் திருமதி மரியமுத்து லட்சுமி இல்லத்திலும், புனித ஆரோக்கிய அன்பியம் திரு நெல்சன் திருமதி மேரி பத்மாவதி இல்லத்திலும் வைத்து நடைபெறும். எல்லா இறை மக்களும் இந்த அன்பிய கூட்டங்களில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பு மக்களின் ஞாயிறு மறைக்கல்வி வகுப்பிற்கு பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளை தவறாமல் அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பு மக்கள், கடந்த வாரம் திருவிழா வரிக்கான சிறப்பு கூட்டமானது நடைபெற்றது. நான் பெருமை அடைகிறேன், நான் உண்மையாகவே பாராட்டுகிறேன். ஏனென்றால் நானும் நிறையா திருநாள் கூட்டத்திற்கு திருநாள் வரி போடுறதுக்காக நிறையா கூட்டங்களுக்கு போயிருக்கோம். ஆனால் நம்ம கூட்டம் நல்ல பக்குவமாக அடைந்த கூட்டம், நல்ல பெரியவர்கள் நல்ல சிறப்பாக இருந்து உண்மையாகவே கூட்டத்தை வழிநடத்தி உண்மையாகவே மிக்க மகிழ்ச்சி. வரி போடுறதுலேயும் ஒரு அரை மணி நேரம் ஆகும், ஆனால் நம்ம 5 நிமிஷத்தில் வரிலாம் மிக எளிதாக போட்டாங்க. நம்முடைய திருநாள் வரியாக இந்த வருஷம் கூட்டலை, போன வருஷம் 1500 தானே. அதே போல் மக்களுக்கு நிறைய சுமைகள் கொடுக்கண்டாம் அப்படிங்கிறதுக்காகவே நம்முடைய உறுப்பினர்கள் வரியை கூட்டலை. ஆகவே திருநாள் வரியாக ரூபாய் 1500 போடப்பட்டுள்ளது. கைத்தட்டுங்கம்மா. வரி பிரிக்க நிர்வாகிகள் வீட்டுக்கு வருவாங்க. விரைவில் வரிகளை கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம ரொம்ப நாள் நிறையா அலைய விட்டுறாதீங்க, டக்குன்னு எடுத்து வைங்க. இல்லாட்டா கோயிலுக்கு வரும்போது கூட கொண்டு வந்து கொடுங்க. திருநாள் காலை உணவிற்காக நன்கொடை தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பு மக்களே, இந்த திருநாள் காசு மட்டும் முக்கியம் இல்லை, மாறா அவங்களுடைய உழைப்பும் ஒத்துழைப்பும் ரொம்ப முக்கியம். இந்த சின்ன குழந்தையினுடைய உழைப்பும் தேவை, பெரிய சகோதரருடைய உழைப்பும் தேவை. ஆகவே இறை மக்கள் இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வசனம், ஆண்டுடைய வசனத்தை விதைக்கிறதுக்கு யாரெல்லாம்? மறைக்கல்வி டீச்சர் யாரெல்லாம் வர்றாங்க? எஸ், ஒரு வாரத்துக்கு ஒரு 4 பேர். தம்பி, இன்னைக்கு சாக்லேட் கிடையாது. முன்னாடி வாயிலே கை கும்பிடுமா? கை கும்பிடு. தம் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. யோவான் 15:13. கை தட்டுங்க. வெரி குட் தம்பி, வாங்க. கை கும்பிடு, கை கும்பிடு. இயேசுவே, இயேசுவே, கை கும்பிடுடே. இயேசுவே, இயேசுவே, மெய்யான தேவன். மெய்யான தேவன். வெரி குட். நீங்கள் வரீங்களா? அடுத்த வருஷம் சொல்லுங்க. கை கும்பிடுமா? கைக்கு நீங்கள் கீழே இறக்குங்க. ஓகே, சொல்லுங்க. கையை கொஞ்சம் கீழே இறக்குங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நாய எனக்கு இல்லை. எஸ்ஐயா 1. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். கை கும்பிடுங்க, கை கும்பிடுங்க. முன்னாடி பாருங்க.
இயேசு தம் பேச்சுக்கு மடிந்து நடந்தார். லூக்கா 2:51. கை கும்பிடுங்க. தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். மத்தேயு 5:8. வெரி குட், வெரி குட். கை கும்பிடுங்க, கை கும்பிடுங்க. எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஆண்டவரிடம் வேண்டுங்கள். 1 தெசலோனிக்கர் 5:51. வெரி குட், வெரி குட். கை கும்பிடுங்க, சொல்லுங்க. உன்னை காப்பாற்ற பார்த்தவர் எல்லாம் பலவழி தந்தித்தவர். தீப்பாடல் 91:1. வெரி குட், வெரி குட். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவ, அவரது வாழ்நாள் எல்லாம் அவர் உள்ளத்தை புண்படுத்தாதே. சிராக்கி ஞானம் 3:12. வெரி குட். ஏழை கூக்குரலிடும் போது எவன் காதை பொத்திக்கொள்கிறானோ அவன்தானே. உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு செவி சாய்க்க மாட்டார். நீதிமொழிகள் 21:13. ஏழைகள் கூக்குரல் போது எவன் காதை பொத்துகிறானோ அவன்தான் உதவிக்காக மன்றாடும் போது எவரும் செவிசாய மாட்டார். நீதிமொழிகள் 21:13. வெரி குட், வெரி குட். நீங்கள் வரீங்களா? மன்றாடுவோமாக. மக்களே, ஆண்டவர் நமக்கு, நம் குடும்பத்திற்கு, நம் குழந்தைகளுக்கு புதிய வாரத்தை தந்திருக்கிறார். இந்த வரக்கூடிய 7 நாட்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்படியாக மன்றாடுவோம். ஆண்டவர், நாம் இந்த வாரத்திலே நாம் எடுக்கக்கூடிய தொழில் முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய குடும்பம், நம்முடைய குழந்தைகள் எடுக்கக்கூடிய தொழில் முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த வாரம் நாம் செல்லக்கூடிய பாதைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த வாரத்திலே நாம் கடவுளுக்கு உகந்த நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் இந்த வாரத்தில் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள், பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வாழ்க்கை அனைத்தும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களாக இருக்கணும். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தக்கூடிய நல்ல வாழ்க்கையை நாம் வாழணும். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் அதிகமாக நம்முடைய இதயத்தில், நம்முடைய இதயம் நல்ல நிலம், அந்த நல்ல நிலத்தில் முளைத்துள்ள முட்செடிகள், பாவம், பகைமை என்னும் முட்செடிகள் ஆண்டவர் அகற்றும்படியாக ஜெபம் பண்ணுங்க. ரெண்டு மக்களே, காய்ச்சலை குணப்படுத்துவதற்கு மருத்துவர் இருக்கிறார்கள். ஆனால் இதயத்தில் உள்ள சாபம், இதயத்தில் உள்ள முட்செடிகளை அகற்றுவதற்கு ஆண்டவரால் மட்டுமே முடியும். ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தரணும் என்று சித்தமாக இருக்கிறார். நாம் 100 மடங்கு விளைச்சலை நாம் பெற வேண்டும், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். அதற்காக நாம் மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, இந்த நேரத்திலே உம்மை போற்றுகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். இந்த இரவு பொழுதிலே எங்கள் எல்லோரையும் ஆண்டவரே குடும்பமாக உம்முடைய தேவாலயத்திற்கு அழைத்து வந்தமைக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய தேவாலயத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் நிற்கவும், ஆண்டவரே உம்மை புகழவும், உம்மை ஆராதிக்கவும் நீர் கொடுத்த மேலான வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய குமாரன் இதே நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பது போல ஆண்டவரே, எங்கள் இதயங்களை நல்ல நிலமாக மாற்றியருளும் தகப்பனே. எங்கள் இதயத்தில் படிந்துள்ள கவலை, கண்ணீர், முட்செடிகள் அனைத்தையும் அகற்றும் தகப்பனே. எங்கள் இதயத்தை சந்தோஷமான இதயமாக மாற்றித்தாரும். இதை எங்களுக்காக கொடுத்திருக்கின்ற புதிய வாரத்திற்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும் நாங்கள் உமக்கு உகந்த நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய வரத்தை தாரும். இதில் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு நிறைய ஆசீர் வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பக்கம் எண் 298. பக்கம் எண் 298.
புனித சாமிநாதரே, எமது பாதுகாக்க மக்களை எங்கள் ஆன்மசரை நன்மைகளுக்காக எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கின்ற துன்பங்கள் நீக்கவும் நாங்கள் செய்த தொழில்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் எங்கள் குடும்பங்களில் வியாதியாக இருப்பவர்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கும்படி உமது இரக்கமுள்ள இயேசுவில் எங்களுக்காக மனுப்பேச மன்றாடுகிறோம். விண்ணுள் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறியது போல மண்ணுலகில் நிறைவேறதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நேரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தீய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாதாக. கருணை நிறைய இயேசுவே, ஆத்துமகளை நேசிக்கிறவரே, தேவனின் திவ்யஹிருதயம் பூங்காவனத்திலும் சிலுவையிலும் பட்ட மரண அவஸ்தையும் தேவனுடைய மாசில்லா திருத்தாயார் அனுபவித்த சொல்லிலடங்காத வியோகங்களை பார்த்து இன்றுதானே பூமியங்க அவஸ்தைகளை சாக போயின்ற பாவிகளை தேவரி இரத்தத்தினால் சுத்தி செய்தர மரண அவஸ்தப்பட்ட இயேசின் திரு இருதயமே, நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமவிதிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதிதோசர நமஸ்காரமும் உண்டாக கடவது. அஜீஷ்ட சில்வ அடையாளத்தினால் எங்கள் சத்துருக்கள் எங்களை ரட்சித்தரலாம். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, புனித சுவாமிநாதரே, புனித செபஸ்தியாரே, பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென்.